இன்னா எப்படி கீரை ஒரே குஜாலா கீரை போல அப்புறம் கூட ஒரே பெஜாரா புடிச்சுப்பா கஷ்மாதா நீ கவனி கிட ஐயா புஞ்சா பாரு டே பெமானி எத்திந்தவா சொல்றது சோகா சொன்ன வாத்தியாரு சாகரைக்கு விட்டாண்ட சொல்லிட்டிய டே முஞ்சா பாரு வந்து ஒரு நிமிஷம்ப்பா நான் ஏதோ உங்களை திட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க நான் பேசுறது மெட்ராஸ் பாஷை முதல்ல தமிழ் சினிமாவில் இந்த பாஷையை பேசுனது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் இவர் ஒரு திரைப்படத்துல ரிக்ஷால போகும்போது இஸ்துக்குன்னு போற வாத்தியார அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்ஷாக்கார சொல்லுவாரு அப்ப இவர் அந்த இஸ்துக்குன்னு போறேன் அப்படிங்கிற வார்த்தையை அழகா என்ன அழகான தமிழ் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதை தொடர்ந்து சந்திரபாபு தன்னுடைய படங்கள்ல அதிகமா மெட்ராஸ் பாஷை பேசினாரு இன்னும் சொல்ல போனா மெட்ராஸ் பாஷையை இப்ப இருக்க தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தது நம்ம தலைவர் கமலஹாசன் தான் கமலஹாசன் மெட்ராஸ் பாஷை பேசி நடிச்ச வசூல்ராஜா எம்பிபிஎஸ் கமல் கே சம்பந்தம் எல்லா படமுமே செம்ம ஹிட் அப்புறம் நம்ம ஆட்சி மனோரமா கவனு கடை வா வாத்தியாரு இந்த மாதிரி டைலாக் மூலமா யாரும் சொல்லி தராமையே மெட்ராஸ் பாஷை நம்ம எல்லாரையும் தொத்திக்கிச்சு சரிப்பா மெட்ராஸ் பாஷை வரலாறு எல்லாம் பார்த்தாச்சு ஆனா இதுல யூஸ் பண்ற வார்த்தை எல்லாம் எப்படி உருவாச்சு அதை பார்த்துடலாமா இந்த வீடியோ நான் தம்மத்துன்னு தான் சொல்லிக்கிறேன் ஆனா இன்னும் நிறைய வார்த்தை இருக்குது அதுக்கு நிறைய அர்த்தமும் இருக்குதுப்பா அதெல்லாம் இனி வர வீடியோல நான் சொல்றேன் தௌல்தா சூத்திர புள்ளிங்க யாராவது வீடியோ பார்த்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பால பாருங்க நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு நல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பட்டாமாமே ரைட்